iQOO வந்து ரீசெண்டா Z10 அப்படின்ற ஒரு புது ஃபோன் வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் அதுல ஹைலைட் இருக்குன்னு பார்க்கும்போது 7300 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட ஃபோன் வருதுன்னாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். என்னதான் இருக்குன்றத பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட இந்த ஃபோன் வந்ததுல இருந்து ஒரு வாரமா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் இல்ல, இந்த 20000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் இன்னும் நிறைய ஹைலைட்ஸுமே இதுல இருக்கு, குறைகளுமே இதில் பார்த்தேன். அதெல்லாம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா வீடியோவில் கிளியராகவே சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணிருங்க. வீடியோ நல்லா இருந்துச்சா இல்லையா உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல உடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல iQOO Z10 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்ற மற்ற டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. ரேப்பரை ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்ணேன், பட் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் மொபைலை டர்ன் ஆன் பண்ணிடலாம். அண்ட் அதை தவிர ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு பார்த்தேன், நல்லாவே ஃபிட்டாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 90 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிளுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் மற்ற விஷயம்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியதும் சரி, சொல்ல வேண்டியதும் சரி, இந்த பேட்டரி லைஃப் தான் நினைச்சேன். அந்த வகையில் பார்க்கும்போது 7300 mAh கொடுத்துட்டாங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி லைவா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் பிராண்ட் கிளைம் பண்றது 1 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 33 நிமிஷம் டைம் எடுத்துக்கும்னாங்க. நான் லைவா டெஸ்ட் பண்ணதுல 1 to 10% சார்ஜ் ஆக 6 மினிட்ஸும், 25% சார்ஜ் ஆக 16 மினிட்ஸும், 50% சார்ஜ் ஆக 33 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. எக்ஸாக்டா பிராண்ட் என்ன சொன்னாங்களோ அதே டைம்ல ஆச்சு. ஆச்சரியமா தான் இருக்கு. அண்ட் 75% சார்ஜ் ஆக 53 நிமிஷமும், 100% சார்ஜ் ஆக 73 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. ரியலாவே இந்த அளவுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி இவ்வளவு குயிக்கா சார்ஜ் ஆகுன்றது நல்ல விஷயம் தான். எல்லாம் விடுங்க ப்ரோ, பேட்டரி லைஃப் முதல்ல எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா கண்டினியூவா செக் பண்ணுவேன் அப்படின்னு 100% சார்ஜ் வச்சாச்சு. அப்படியே வந்து வீடியோ பிளே பண்றது, அப்பப்ப கேம் பிளே பண்றது, ப்ரௌஸ் பண்றதுன்னு கண்டினியூவா ஒரு நாள் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 100%ல இருந்து 1% வரதுக்கு 14 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்துட்டு பேட்டரி லைஃப் நின்னுது. ரியலாவே இது செம்ம ஒர்த்து. இதுவே டேஸ்ல சொல்லணும் அப்படின்னா நீங்க நார்மல் யூஸ் தான் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 2 நாளைக்கு மேலேயே தாராளமா பேட்டரி லைஃப் நிற்கும். ஸோ பேட்டரி லைஃப் தான் உங்களோட முக்கியமான டார்கெட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த டிவைஸ் சூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இதோட டிசைனிங் கூட சேர்த்துக்கலாம். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா பேக் சைட் பேனல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே இந்த கர்வ் மாதிரி கொடுத்துருக்கனால கையில ஹோல்டு பண்ண நல்லா இருக்கு. திக்னஸ்மே 7.89 mm, வெயிட் 199 கிராம் தான். இந்த அளவுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்து வெயிட்டும் மெயின்டைன் பண்ணது ரியலாவே ஒரு ஒர்த்தான விஷயம் தான். பேக் சைட் பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரி இருந்தாலும் இது வந்து பிளாஸ்டிக் தான். ஃபுல்லா மேட் ஃபினிஷ்ல கிரேடியன்ட் ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது பிளாக் கலர் இருக்கு, இதுல இன்னொரு சில்வர் கலருமே இருக்கு. இதுல ஐபி ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது IP65 தான் கொடுத்துருக்காங்க. இதனால டஸ்ட் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை. தண்ணி இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம், பட் டைரக்டா தண்ணிக்குள்ள வந்து போட்டுறக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுல மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். கீழே போன் எல்லாம் போடுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாவே இருக்கும். கேமரா பம்ப் இருக்கக்கூடிய ஏரியாவில் கூட சின்னதாக ஒரு ரிங் மாதிரியான டைப்ல கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்கு. குறிப்பா ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேல பாத்தீங்க அப்படின்னா பெசல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மினிமம் பெசல்ஸா இருக்கு. இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ல இருக்க மாதிரி குவாட் கர்வ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா ரியலாவே எனக்கு நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது இதோட டிசைன். அண்ட் அதே சமயம் செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண நல்லா ஃபாஸ்டா இருந்தது. ஃபேஸ் அன்லாக்குமே நம்மளால பண்ணிக்க முடியும். அதுவுமே கொஞ்சம் லோ லைட்டா இருந்தாலும் கூட நல்லா ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா டியூவல் சிம் ஸ்லாட் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டிராபேக் தான். ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்கலாம், ஏன்னா நிறைய பேருக்கு SD கார்டு போடுற மாதிரி வரும். அது இல்லாமல் இருக்கிறது ஒரு சின்ன குறையா இருக்கு. நெக்ஸ்ட் மைக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா குறையா இருக்கிற விஷயம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லை அப்படின்றத கண்டிப்பா ஒரு குறையா நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம், பட் அதை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி கேமரா பம்ப் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க உங்களோட டிவி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த வால்யூம் பட்டன் வந்துட்டு நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா 200% வரைக்குமே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால வால்யூம் பூஸ்ட் ஆகுறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கரா இருந்தாலும் கொஞ்சம் லவுடரா இருக்கிற மாதிரியான ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.77 இன்ச் ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஆட்டோ செட் பண்றோம் அப்படின்னும் போது 60, 90, 120 Hz வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது. யூஸ் பண்றதுக்கும் நல்லாவே ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் தான் கிடைச்சிருந்தது.
கிடச்சிருந்தது. அண்ட் HDR சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூடியூப் வீடியோ இந்த மாதிரிலாம் பார்க்கணும்னா HDR கண்டென்ட் பார்த்துக்க முடியும். அண்ட் PWM டிம்மிங்குமே 3840 ஹெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் லோ லைட்லாம் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஓரளவுக்கு உங்கள் கண்ணுக்கு ப்ரொடெக்ஷனாகவே இருக்கும். ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் ஆல்ஃபா அப்படின்ற ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் இருக்க கிளாஸுக்கு. பட் உங்களுக்கே தெரியும் கொரில்லா கிளாஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டராகவே இருந்திருக்கும். பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5000 நைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே நல்லாவே விசிபிளாக பார்க்க முடியுது. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் பிரைட்னஸ்லாம் வச்சா டிஸ்பிளே பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு நல்ல பிரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த குவாட் கர்வ் டிஸ்பிளேயோட ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடைக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் OS பொறுத்த வரைக்கும் இவங்களோட Fun Touch OS 15 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏப்ரல் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய சில ஏஐ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்மலாக ஏஐ எரேசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ சூப்பர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஸ்கேன் பண்ணுறதை விட இதுலேயே பண்ணிட்டு போயிடலாம் போல அந்த அளவுக்கு பெட்டராகவே அவுட்புட் கிடைச்சது. அண்ட் சாம்சங்கில் இருக்கிற மாதிரியே இதுலேயுமே சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6, Bluetooth 5.2, 10 5G பேண்ட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதே பிரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய மற்ற மொபைலில் NFC-லாம் நம்மளால் பார்க்க முடியுது. பட் இதில் இல்லாத ஒரு குறையாக இருக்குது. கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.0 கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு செல்ஃபி பெட்டராகவே இருக்குது. குறிப்பாக ஷார்ப்பாக இருக்குது. இமேஜஸ் டீட்டெயிலாகவுமே இருக்குது. நீங்கள் போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கணும்னாலும் கூட எட்ஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இதில் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் சோனியோட IMX 882 சென்சாரும் அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட OIS சப்போர்ட்டோடையுமே கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஷேக்கிங் இல்லாமல் பெட்டரான ஃபோட்டோ அவுட்புட் கிடைக்குது. அதுவே நீங்கள் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பெட்டராக நல்லாவே இருக்குது. ஆனால் முக்கியமாக சொல்ல வேண்டியது இதுக்கு அடுத்து இன்னொரு கேமரா இருக்குது. வெறும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ அவுட்புட் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 4K 30 FPS மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே 1080p 60 இல்லாட்டி 30 எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. வீடியோட ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது OIS சப்போர்ட் இருக்கனால பேக் கேமரால பெட்டராகவே இருக்குது. கேமரால ஒரு குறையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இது தவிர பார்க்கும்போது கேமரா இது டார்கெட்டட் கேமரா மொபைல் கிடையாது. பட் ஓவராலாக பார்க்கும்போது டீசென்டான அவுட்புட் கிடைக்குது. டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7S Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில பெஞ்ச் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது AnTuTu பெஞ்ச் மார்க் வந்துட்டு 8,18,000க்கு மேலேயே கிடைச்சிருந்தது. கீக் பெஞ்ச் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் கோர் வந்துட்டு 1176ம் மல்டி கோர் அப்படின்னு பார்க்கும்போது 3315 கிடைச்சிருக்கு. அண்ட் முக்கியமாக வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 99.9% ஸ்டெபிலிட்டி கிடைச்சிருந்தது. CPU த்ராட்லிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா 91% வரைக்குமே கிடைச்சிருந்தது. பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோர் தான் வந்திருக்கு. ரியல் டைம் யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மல் யூஸ் டெய்லி யூஸ்லாம் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையும் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது லேக் இருக்கிற ஃபீலே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓவராலாக பார்க்கும்போது அப்பப்போ கேம் பிளே பண்ணுறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். டார்கெட்டடாக கேமிங்காக தான் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. கம்பேர் பண்ணி பார்த்தே வாங்கிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக யார் ப்ரோ இந்த டிவைஸை வாங்கலாம் அப்படின்றத கிளியராக சொல்லிடுறேன். 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 22,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் போட்டு ஒரு 2,000 கம்மி பண்ணி 20,000 வாங்கிக்க முடியுது. இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் தாறுமாறாக வேணும். டிஸ்பிளே நல்லா இருக்கணும். அதிகமாக வீடியோ இந்த மாதிரிலாம் பார்க்க போகிறேன், ஃபோன் கால் அதிகமாக பேச போகிறேன், எனக்கு பர்ஃபார்மன்ஸுமே எந்த இடத்துலையும் லேக் இருக்கக்கூடாது, அப்பப்போ கேம் பிளே பண்ணாலும் பக்காவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய டிவைஸ் தான். கேமரா வைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல்டில் ஒரு டிவைஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து சூட்டபிளாக இருக்கும். ஃபோனில் என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதை கிளியராக சொல்லிட்டேன். ஸோ வீடியோவில் என்ன நல்லா இருந்தது நல்லா இல்லை கரெக்டாக சொன்னா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.